Welcome to everybody. Term 2, 4th Standard English, Save Wisely, Part 4 video. Kamali had a clear plan. Kamali had a clear plan. கமலி ஒரு தெளிவான திட்டம் வைத்திருந்தாள். She had a friend named Anandi. She had a friend named Anandi. ஆனந்தி என்ற பெயரில் அவளுக்கு ஒரு தோழி இருந்தாள். Anandi's father was a flutist. Anandi's father was a flutist. ஆனந்தியின் தந்தை ஒரு புல்லாங்குழல் இசைக்கலைஞர். They lived in the same street. Street என்றால் தெரு. Same street, ஒரே தெருவில். They lived in the same street. அவர்கள் இருவரும் ஒரே தெருவில் வசித்தனர். So the girls used to visit each other often. Often என்றால் அடிக்கடி. So the girls used to visit each other often. ஆகையால் இரண்டு சிறுமிகளும் அடிக்கடி அவர்கள் வீட்டிற்கு மாறி மாறி சென்று கொண்டனர். On many of these occasions. On many of these occasions. Occasions என்றால் விடுமுறை தினங்கள். இவை போன்ற பல விடுமுறை தினங்களை ஆனந்தி used to teach her to play the flute. ஆனந்தி அவளது தோழியான கமலிக்கு புல்லாங்குழல் வாசிக்க கற்றுக் கொடுக்க பயன்படுத்தினாள். கமலி always wanted to buy a flute. கமலி always wanted to buy a flute. கமலி எப்பொழுதும் ஒரு புல்லாங்குழல் வாங்க வேண்டும் என்று விரும்பினாள். At the end of one year. At the end of 1 year. ஒரு வருடத்தின் முடிவின் போது. She managed to save some amount. She managed to save some amount. அவள் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமித்து வைத்திருந்தாள். At that time. At that time. அந்த நேரத்தில். Her father needed money urgently and asked if he could use her savings. Her father needed money urgently and asked if he could use her savings. கமலியின் தந்தை தன் மகளான கமலியின் சேமிப்புத் தொகையை தன்னுடைய அவசர தேவைக்கு செலவழிக்க பயன்படுத்திக் கொள்ள வாங்கிக் கொள்ளலாம் என்பதற்காக அவளிடம் கேட்டார். He promised to return the money soon. He promised to return the money soon. விரைவில் பணத்தை திருப்பி தந்துவிடுவதாக அவளிடம் அவர் வாக்குறுதியும் அளிக்கிறார். கமலி gave her savings to her father. கமலி gave her savings to her father. கமலி அவளுடைய தந்தையிடம் சேமித்த தொகையை கொடுத்துவிட்டாள். Although she was proud of helping her father. Although she was proud of helping her father. அவளுடைய தந்தைக்கு உதவியதற்காக அவள் பெருமைப்பட்டாலும் she still wanted to buy the flute. இப்பொழுதும் அவளுக்கு ஒரு புல்லாங்குழல் வாங்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. She was disappointed. She was disappointed. Disappointed என்றால் ஊக்கமிழந்து காணப்பட்டாள். தந்தைக்கு உதவியது அவளுக்கு பெருமையாக இருந்தாலும் தான் விரும்பிய புல்லாங்குழலை வாங்க முடியவில்லையே என்ற எண்ணம், அதனால் அவள் ஊக்கமிழந்து காணப்பட்டாள்.